வலிமையை கொண்டு எப்பேற்பட்ட வலிமையானவங்களையும் வெள்ளலாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஒரு பெரிய காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜாவா ஆண்டுட்டு இருந்தது. சிங்கம் ராஜாவா இருந்தா சும்மா இருக்குமா? எல்லா மிருகங்களையும் தேடி தேடி வேட்டையாடிட்டு இருந்தது. இந்த சிங்கம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறத பார்த்து எல்லா உயிரினமும் பயந்துச்சு. இப்படியே போனா நம்ம இனமே அழிஞ்சிருமே, இது ஏதாவது ஒரு டீல் பேசணும்னு சொல்லி சிங்கத்திட்ட போயிட்டு எல்லா மிருகங்களுக்கு டீல் பேசிச்சுங்க. நீ எங்களை வேட்டையாடாத, நாங்களே எங்க இனத்துல இருந்து ஒருத்தர் உனக்கு உணவா வரும், டெய்லி ஒருத்தரா ஒரு டர்ன் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிச்சுங்க. சிங்கத்துக்கு ஒரே ஜாலி, ஹாப்பி ஜாலி, லெட் செலிப்ரேட்னு ஜாலியா போய் அது குகையில உட்காந்துச்சு. அப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் முயலோட முறை வருது. முயல் யோசிக்குது, இப்படியே எல்லாரும் மேலேயும் பயந்துட்டு இருந்தா காட்டுல எந்த உயிரினமும் உயிரோட இருக்காது, இந்த சிங்கம் மட்டும்தான் ஆண்டுட்டு இருக்கோம், இது இப்படியே விடக்கூடாது, நம்ம ஒரு ஐடியா பண்ணணும்னு அதோட முறை வர அன்னைக்கு ரொம்ப லேட்டா போச்சு. சிங்கம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு பசியில இருக்கிறேன், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், எதுக்கு இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கத்துச்சு. ஐயோ சிங்கராஜா கோவப்படாதீங்க, வர வழியில என்ன இன்னொரு சிங்கராஜா திருத்த ஆரம்பிச்சிட்டாரு, அவர்கிட்ட தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு பெரும் பாடாயிடுச்சேன்னு ஒரு பொய் சொல்லிச்சு. அதை கேட்டு நம்ம சிங்கம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒருத்தன் தான் இந்த சிங்கராஜா, இந்த காட்டுல எனக்கு போட்டியா, அது யாரு இது ஒரு சிங்கராஜா, என்கிட்ட காட்டு அப்படின்னு கேட்டுச்சு. அவன் கிணத்தடியில இருக்கான், வாங்க சிங்கராஜா நான் கூட்டு போறேன்னு அங்க கூட்டு போச்சு. அங்க பாத்துட்டு இங்க எங்க இருக்கான் அந்த சிங்கராஜா அப்படின்னு கேட்கவும், அந்த கிணத்து உள்ளதான் நான் பார்த்தேன் சிங்கராஜா, அவன் உள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கான், நீங்க போய் எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம சிங்கமும் என்ன பண்ணிச்சு, உள்ள எட்டி பார்த்துட்டு எனக்கு இங்க எதுவும் தெரியலையே நினைச்சு, நல்லா பாருங்க சிங்கராஜான்னு சொல்லவும், அந்த தண்ணியோட பிம்பத்துல அதோட முகத்தை அடியே பார்த்துட்டு, ஏய் நீதான் எனக்கு போட்டியா வந்த சிங்கராஜாவா அப்படின்னு கோவமா உள்ள குதிச்சது பாருங்க. தொப்புக்கடின்னு உள்ள சேர்த்தே போச்சு அந்த முட்டாள் சிங்கம். புத்தின்ற வலிமையை கொண்டு நம்ம முயல் எப்படி வலிமையான சிங்கத்தை வென்றுச்சுவோ, அதே மாதிரி நம்ம புத்தி நம்ம கூர்மையா வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா எப்பேற்பட்டவங்களையும் நம்ம வெல்லலாங்க. அந்த காட்டுல இருக்க பெருமங்களுக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாம் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முயலாருக்கு ஒரே சந்தோஷம், கௌரவம், புகழ் எல்லாம், எல்லா மிருகங்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த காட்டை ஆண்டுட்டு ஜாலியா இருந்தாங்க. என்னோட அடுத்த கடையில இதே மாதிரி ஒரு புது தீமோட உங்க எல்லாரும் பாக்குறேன் செல்லக்குட்டீஸ். அது வரைக்கும் பாய் பாய்.